ஒகேனக்கலோட அப்டேட் பார்த்துடலாம். இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு பேட் டேன்னு கூட சொல்லலாம். எஸ்டர்டே அதாவது அக்டோபர் 3 ஒரு 6 o'clock பக்கமாக பெங்களூர்லேருந்து ஒரு 7 மெம்பர்ஸு நம்ம மெயின் வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த ரூலை மீறி அந்த பக்கம் இறங்கினதுனால அவர் வழி தவறி ஹை ப்ரெஷர் வாட்டரில் அடிச்சுட்டு போயிட்டாரு. ஆக்சிடென்ட் நடந்தது நேற்று தான் ஒரு 6 o'clock பக்கமாக நடந்துச்சு. அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏறி சில பேர்த்துக்கு ஹெல்ப்பை கூப்பிட்டுருக்காங்க. அவங்க போகிறதுக்குள்ளே ஆல்ரெடி அவரே அடிச்சுட்டு போயிட்டாப்புல. அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு அப்புறம் போலீஸ் ப்ளஸ் ஃபயர் டீமும் சர்ச் பண்ணி பார்த்தாங்க பாடி கிடைக்குமா அப்படின்னு. பல நேரம் தேடியும் கிடைக்கல. அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு நைட்டு ஃபுல்லாக தேட முடியுமான்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் முடியாது, ஏன்னா மேட்டூர் டேமோட பேக் வாட்டர் ஃபுல்லாக இருக்கிறதுனால எங்களால் நைட்லாம் தேட முடியாது. ஸோ மார்னிங் ஏர்லி மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாவம் அவர் விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்களோட ஃபேமிலி அப்புறம் ரிலேஷன்ஸ்லாம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாடி கிடைக்குமா அப்படின்ட்டு. முக்கியமாக அவங்களோட சிஸ்டர் பார்க்கும்போது தான் எனக்கே ரொம்ப சோகமாக இருந்தது. அவங்க அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க, நானும் பார்த்துட்டு தான் வந்தேன். இப்போ கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா கைட் பண்ணியிருக்கலாம். அது அவங்களும் ஒரு ஜாலி மோடில் நார்மலாக விட்டுட்டாங்களான்றது என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே அவங்களோட இருந்தால் தான் அதோட ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு தெரியும். நம்ம விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம பேசுகிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொல்கிறது, நான் தொடர்ந்து அவேர்னஸ் நான் கொடுத்துட்டே வரேன். வர பெங்களூர் ஃபாலோவர்ஸுக்கும் சரி, நம்ம தமிழ்நாடு ஃபாலோவர்ஸுக்கும் சரி 50% புரிஞ்சுக்கிறாங்க, 50% புரிஞ்சிக்கிறதே இல்லை. நீ யார் சொல்கிறது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சிட்றாங்க. அவர் அன்றைக்கி இறந்தப்பயே நான் சைட்லலாம் பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு ஃபேமிலி அன்றைக்கி தான் நான் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தேன். இந்த இன்சிடெண்ட் 6 மணிக்கு தான் நடக்குது. அப்போ கூட்டிகிட்டு அந்த ஃபேமிலி நான் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அந்த ரிவர் சைடு அங்கங்கே ஒரு இல்லீகலாக இறங்கி மென்ஸ்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதையும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஷார்ட்ஸில். அதையும் நான் கீழே ஓட விட்றேன், நீங்கள் பாருங்கள். தயவு செஞ்சு கூட ஃப்ரெண்ட்ஸு கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, பார்த்து பத்திரமா குளிக்க வச்சு உங்களோட பொறுப்பை நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்களும் ஒரு ஜாடி மோடில் இருக்கும்போது மாதிரி இன்சிடென்ட் நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கூட டூரிஸ்ட்டு அந்த விஷயமே தெரியாமல் இறங்கி ஒருத்தன் வெளியில் உக்காந்துட்டு இருக்கான். அதை கூட நான் ஷார்ட்ஸ் பிடிச்சி வச்சுருக்கேன், இதிலே ஓட வரேன், நீங்கள் பாருங்கள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நிறைய பேர் என்னோடய ஃபாலோவர்ஸ் நைட்டு ஒரு 8 o'clock, ஒரு 9 o'clock, அப்புறம் 11:30 3-4 கால்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி மஞ்சு அப்டேட் கொடுங்க அப்படின்ட்டு. உண்மையிலுமே நைட்டு ஃபுல்லாக சரியாகவே நான் தூங்கலை அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு. அதனால் நேற்று கைட்லைன்ஸ் போன ஃபோட்டோ கூட நான் அப்லோட் பண்ணல. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நம்ம வியூஸ்க்காக என்ன வேணாலும் போட்டுருக்கூடாது, உள்ளுக்குள்ளேயே இதாச்சு. ஸோ வர பீப்புள் பார்த்து பத்திரமா குளிங்க. தேங்க்யூ ஸோ மச்.